ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நேத்து என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அவன் விமர்சனம் பண்றான், இதுல குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. ஆட்சி அமைச்சா நீங்க என்ன ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க? 3வது இடத்துக்கு தாங்க போட்டி, 2வது இடத்துக்கு தாங்க போட்டி, 1வது இடத்துக்கு போட்டியே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறாங்க. நான் சும்மா எதையும் மேலே பேச முடியாது. 2 உதாரணம். இந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு ஸ்டாலின் எப்படி நடுங்கி போயிருக்கிறார் என்பதற்கு முதல் உதாரணம் சட்டசபையில அங்கே தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்கிற விவாதம் நடைபெறுகிறது. அதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவிக்கிற போது சொல்லுகிறார், எதிரே அமர்ந்திருக்கிற ஆளுங்கட்சி அதிமுக என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். சொல்லிவிட்டு அவரே சொல்கிறார், நான் பதற்றமாக இருக்கிறேன், நான் எதிர்க்கிறேன். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் 63,142 ஏன் சிரிக்கிறீங்க? இது சொன்னது நம்ம முதலமைச்சருங்க. ராமானுஜருக்கே கணக்கு சொல்லி கொடுத்தவரு நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 63,142 நம்ம அவ்வளவு பேருக்கு நலத்திட்டம் கொடுக்கிறோம். ஏன் நடுக்கம்? நேற்று வரைக்கும் 2வது இடத்துக்கு தாங்க போட்டி, எங்களுக்கு போட்டியே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு கால்லாம் நடுக்குது, கையெல்லாம் நடுக்குது. இதுதான் தேர்தல் வீரத்தை நம்முடைய புரட்சி தலைவர் தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல கட்சிகள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், திமுக மக்கள் விரோத அந்த அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்கான தேர்தல் வீரத்தை புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர் வெற்றி பெறுவதற்கான அந்த பிரார்த்தனை. கச்சத்தீவு தீர்மானம், நீட் தேர்வுக்கு தீர்மானம், எத்தனை தீர்மானம் போடுவது? இப்போ மாநில சுயாட்சிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை அடிப்படையிலே அவர் ஒரு தீர்மானம் போட்டு விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏதாவது அதில் தீர்வு கண்டிருக்கிறார்களா? ஆமாம், நிச்சயமாக தீர்வு கண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கு மத்திய அமைச்சரவையிலே பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் மாநில சுயாட்சி. அழகிரிக்கு மத்திய அமைச்சர் பதவி, அவருடைய பேரன் தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி, அவருடைய மருமகன் முரசொலி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி. இதுதான் மாநில சுயாட்சி. அவர் ராஜமன்னார் தலைமையில, எனக்கு தெரிந்து நீதிநாயகம் ராஜமன்னாருடைய குழுவிலே இந்த பரிந்துரை கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. மாநில சுயாட்சி வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பேரனுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்களுடைய மருமகனுக்கு, உங்களுடைய மருமகனாக அறிவிக்கப்படாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுங்கள் என்று ராஜமன்னார் கமிட்டியில அறிக்கை கொடுத்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்போது ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு கழித்து அதே நாளிலே இன்னைக்கு மாநில சுயாட்சி குறித்து ஒரு தீர்மானம் போடுகிறார். நீதி நாயகம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர், அவருடைய ஹானஸ்ட் ஜட்ஜ் அவங்க ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். ரங்கநாதன் சொல்லி அவங்க குழுவில உறுப்பினர்களாக. அது பற்றி யாருக்கும் எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனால் இதுல எப்போது நீங்கள் இதற்கு அறிக்கையை சமர்ப்பித்தீர்கள்? 2 ஆண்டுகள் கழித்து இறுதி அறிக்கையும் உடனடி அறிக்கை என்று அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் அந்த குழு அறிக்கை தயாரிக்கிற போது, அதை சமர்ப்பிக்கிற போது நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள். புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர் மாநில சுயாட்சியை முழுமையாக கற்றறிந்தவர். மாநில சுயாட்சியின்படிதான் இன்றைக்கு அம்மாவுடைய அரசை வழிநடத்தினார்கள், கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
ஆக முழுக்க முழுக்க ஏமாற்றுகிற இந்த தீர்மானத்தை எதற்காக போட வேண்டும்? நீட் தேர்விலே இன்னும் தீர்மானம் நீங்கள் போடுகிறீர்கள். 22 மாணவ செல்வங்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாலையிலே புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு இணங்க அந்த 22 குழந்தைகளுக்கும் நாம் இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆக எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், முடியும் என்றால் முடியும் என்று சொல்லுங்கள், முடியவில்லை என்றால் முடியவில்லை என்று சொல்லுங்கள். இந்த மும்மொழி கொள்கை, இந்த கச்சத்தீவு பிரச்சனை, இதெல்லாம் நீங்க எதுவுமே செய்யாம விட்டுட்டு இப்ப சாக போற நேரத்தில் சங்கரா எப்படி சங்கரை வந்து காப்பாற்றுவார்? நீங்க வீட்டுக்கு போறது உறுதியாயிடுச்சு, மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருச்சு, ஆகா நம்ம வீட்டுக்கு போக போறோம். அதனால நம்ம மக்களை ஏமாற்றுகிற அந்த நாடகத்தை இனி அரங்கேற்றணும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவையில ஸ்டாலினுடைய அசத்த நடிப்பில தான் இந்த சுயாட்சி என்கிற நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு ஆளில்லை. நீங்க அரங்கேற்றம் பண்ணலாம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க அப்பா கலைஞர் நடிக்கிற போது பார்த்துருக்கலாம். இப்போ உங்க அசத்தல் நடிப்பை பார்க்கறதுக்கு யாரும் தயாராக? பொன்முடி மாண்புமிகு அமைச்சர் அவருடைய ஆபாச பேச்சு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகும், மக்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகும், மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகும், மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் மௌன சாமியாராக இருக்கிறார்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் தயக்கம் காட்டுகிறார்? நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகு ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை. ஆளுநர் கட்சி திமுக என்பதனாலே நீங்கள் சலுகை காட்டுகிறீர்களா என்று மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு இன்னமும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் ஒரு சந்தேகம், இந்த தமிழ் இனத்திற்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை பொன்முடி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசி அந்த கருத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உடன்படுகிறாரோ, ஒத்து ஊதுகிறாரோ, ஆதரிக்கிறாரோ, வரவேற்கிறாரோ, அதனாலே அவர் மீது நடவடிக்கை எடுப்பாக தயங்குகிறாரோ என்கிற சந்தேகம் பெண் இனத்திற்கு வந்திருக்கிறது, தமிழ் இனத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு பாடம் வகுக்கின்ற வகையிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், குறிப்பாக பெண் வாக்குச்சாவடியிலே திமுகவை இந்த தமிழ் இனத்திலே இந்த பெண் இனம் புறக்கணிக்கும். அவர்களை தள்ளி வைப்பார்கள். அவர்களுக்கு பூஜ்ஜியமும் இரட்டை இலைக்கு ராஜ்யமும் புரட்சி தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் அணிந்து அமர்த்துகிற அந்த மகத்தான தீர்ப்பை வழங்குவார்.